எல்லாம் ஓகே இல்ல? உள்ள நெருப்புமா இருக்குண்ணா. பேசுறதுக்கு தோணும் உங்க அப்பா வீடு இல்ல. எதுக்கு அவங்க அப்பா வேலை இழுக்கிறல்ல? அப்பா இல்ல. 300 பருத்தி வீரிகளும் மொத்தமா வரானுங்களே. இவன் கிட்ட மாட்டா மட்டனே சிக்கனா சிக்கன் தெரியல என்ன பண்ணனும். அப்படி பண்ண வரல ப்ரோ. சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. நான் சொன்னேன் தசிகல. வடக்கே அப்படி பண்ண வரல ப்ரோ. அப்படி பண்ண வரல ப்ரோ. அவனை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 59 அண்ட் எபிசோட் 60 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துரும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் படிச்சு பாத்துக்கிறேன். அப்படியா? சரி. அன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா ஒரு மேக்கப் சாங்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. மேக்கப் சாங் முடிஞ்ச உடனே டீமான்ஸும் ஏஞ்சல்ஸும் போயிட்டு மேக்கப்லாம் போட்டுருந்தாங்க. குறிப்பா தீபக்குடைய லுக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த மனுஷன் அந்த கேரி பண்ண விதம் வந்து இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. அது இன்னைக்கு இல்ல, நேத்தே வந்து நீங்க டெவில் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரின் ஜாக்லின் சண்டை போட்டுக்கும் போது பின்னாடி வந்து ஒரு லுக் எல்லாம் விட்டு இருந்திருப்பாப்ல. அங்கிருந்தே மனுஷன் வந்து கேரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த டெவில் கேரக்டர் உங்களுடைய உலகமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே பயம், பரிதாபம், அக்கறை, கெஞ்சுறது இந்த மாதிரி எந்த ஒரு இறக்க குணமும் இல்லாம இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது தெரியாம வாழக்கூடிய ஆட்களாம். இறக்க குணமும் இல்லாத அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாத இடமா இருக்கணும். சரி, இந்த டெவில்ஸ்குள்ள அப்ப என்னென்ன குணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கேலி, நக்கல், கிண்டல், வன்மம், வெறுப்பு, கோபம், பவர், பொறாமை, பழி தீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் இருக்க கூடாதோ அது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு தான் டெவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பழி தீர்த்தல், வன்மம், இப்படி டெவிலுக்கான அத்தனை குணமும் இருக்கும். அண்ட் டெவில் கேரக்டர்ல இருக்கிற வரைக்கும் நீங்க எந்த விதமான வேலையும் பார்க்க கூடாது. அண்ட் குறிப்பா உங்களுடைய ஃபுல் டைம் ஜாபே ஏஞ்சலுடைய நிம்மதியை கெடுக்கிறதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருவேளை இந்த ஏஞ்சல்ஸ்லாம் வந்து பொறுமை இழந்தாலோ இல்ல கோவப்பட்டாலோ இல்ல அழுதாலோ அவங்களுக்கு வந்து 3 பேட்ச் இருக்குமா, அதுல ஒரு பேட்சா வாங்கிக்கிட்டே இருக்கலாமா. யாருக்கிட்ட அதிகமான பேட்ச் கிடைக்குதோ அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா. அதிக ஹார்ட்டை பறிக்கிறீங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்கப்படும். ஆக மொத்தத்துல பிக் பாஸ் டீம் பார்த்திருக்காங்க. சரி ஓகே, டிமாண்ட் கேரக்டர் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டோம் அப்படின்னா சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு போவோம், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட போறாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், அடுத்த வாரம் நாமினேஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்கன்னு சொல்லி சொன்னாதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்லாம் போட்டு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கண்டென்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விடவே அதிகமா கொடுத்து விட்டாங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையேமா. போதுமா, போதும் போதும் போதுமா. முக்கியமா நீங்க எடுத்த உடனே போயிட்டு எல்லா ஏஞ்சல்ஸையும் பிரேக் டவுன் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேரை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த 3 பேரை மட்டும் பிரேக் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணனும். அந்த 3 பேர் யாருங்கறத நீங்க டீமா டிஸ்கஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இந்த டீமான்ஸ்ல ஒரு சில பேருக்கு மேபி இறக்க குணங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அப்படி யாருக்காச்சும் இறக்க குணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயில்ல போட்டுறணுமா. இவன் டெவிலா இருக்கிற தகுதியே இல்லன்னு ஜெயிலுக்குள் அடைக்க வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் டீமான் டீம்ல சரி ஓகே ஃபர்ஸ்ட் யார் 3 பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே பவித்ரா, அன்ஷிதா அண்ட் சத்யா இவங்க 3 பேரை ஃபர்ஸ்டா டார்கெட் பண்ணலாம், இவங்க தான் ஈஸியா வந்து உடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணாங்க. அப்ப தர்ஷிகா சொன்னாங்க இங்க பாருங்க டெவில்ஸ், ஒரு டெவில் போயிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ற, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் சொல்லாதீங்க, அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது முத்துவும் தீபக்கும் சொன்னாங்க அப்படி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா அது இறக்க குணத்துல வரும், அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுறலாம்ன்ற மாதிரி. நீங்க ஐயோ இவங்களுக்கு ஏண்டி இத பண்ண அப்ப முத்துக்குமரன் சொன்னாப்ல யாருக்கெல்லாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறீங்களா அவங்க எல்லாம் போயிட்டு பேட்ஜுக்கு வந்து டார்கெட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வந்து ஒரு சில பேருடைய சுயரூபத்தை கிழிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி அவங்களுடைய மாஸ்க் கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி இவனோட சுயரூபத்தை வெளிய கொண்டு வர போறதுக்கு இது ஒரு வாய்ப்பு நினைச்சவன் யார் மாஸ்க் கிழிக்கறதோ அவனை போய் அப்ப அருண் சொன்னாப்ல பர்சனலா மட்டும் போயிடாதீங்க, அப்படி போனீங்க அப்படின்னா நான் மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது அங்க இருக்கிற எல்லாரும் சரி ஓகே பர்சனலா போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டாங்க. அண்ட் கூடவே அருண் சொன்னாப்ல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தரேன், ஒருத்தரை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணாம அவங்களுக்கு க்ளோஸா இன்னொரு ஆள் இருப்பாங்க இல்லையா அவங்கள டார்கெட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இவங்க பிரேக் டவுன் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா சொன்னா ஓகே இதுவும் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்க அடிச்சா இவன் அழுவான், அது ஒரு சேனல். ஃபைனலா தீபக் போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல நாங்க செலக்ட் பண்ணிக்க அந்த 3 பேர் யாருன்னா அன்ஷிதா, பவித்ரா அண்ட் சத்யா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோம்னா பிக் பாஸ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாப்ல சுவாரஸ்யமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அன்ஷிதா, பவித்ரா அண்ட் சத்யா சுவாரஸ்யமா செய்யுங்க.
அண்ட் அப்படியே வந்து ஏஞ்சல் ஸ்கோர் டாஸ்க் லெட்டர் இருந்துச்சு. அந்த டாஸ்க் லெட்டர்ல என்ன போட்டுருந்துச்சு அப்படின்னா 50 நாள் கழிச்சும் நீங்க வந்து மனித குல மாணிக்கமா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனித குல மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க அப்படியே வாழ போறீங்க, அதுதான் உங்களுடைய டாஸ்க். ஆனா நீங்க அப்படியே இருக்க போறீங்களா இல்ல உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற டெவில வெளியே கொண்டு வர போறீங்களா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 3 பேட்ஜ் கொடுத்து மாட்ட சொல்லிட்டாப்ல. எனக்கு இங்க கோவம் வரும். இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கணும். சோ இந்த டீமான்ஸ் அண்ட் ஏஞ்சல் டாஸ்க பொறுத்த வரைக்கும் இப்பதான் கிடையாது, பழைய சீசன்லயே வந்திருக்கு. இதுக்கு முந்தின சீசன்லாம் எவ்வளவு கொடூரமா ஆடி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். சோ டீமான்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க, ஏஞ்சலை பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கணும், இதுதான் டாஸ்க். அண்ட் இப்போ டீமான்ஸ் மட்டும் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. கொஞ்ச நாள்ல ஸ்வாப் ஆகும், ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் டீமான்ஸா மாறிடுவாங்க. சோ ஃபைனலா இந்த டாஸ்க் முடியும் போது யார்கிட்ட அதிகமான பேட்ஜஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போக போகுது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மென்ட் தான், வாங்கடா. அண்ட் இந்த டீமான்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 கேட்டகரியா பிரிஞ்சிருந்தாங்க. தீபக், அருண் அண்ட் முத்து இவங்க 3 பேருமே வந்துட்டு பேசி அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி ட்ரிகர் பண்ணி அது மூலமா பிரேக் டவுன் பண்ணலாம், முழுக்க பேச மட்டும் தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா அதுவே மஞ்சரி, தர்சிகா அண்ட் சாச்சனா இவங்க 3 பேருமே நம்ம தான் உண்மையான டெவில்ஸ் தான் யாருன்னு நம்ம மூலமா தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி டார்ச்சர், அதுவும் சாதாரண டார்ச்சர்லாம் கிடையாது, ஹெவி டார்ச்சர் பண்ணி பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த 6 பேரும் பெர்ஃபார்ம் பண்றதை நம்ம தூரமா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்குள்ள டெவில்ன்ற கேரக்டரே கிடையாது. அப்படி ஒரு கேரக்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற மாதிரி தான் ஜாக்லின் சௌந்தர்யா உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்க்கறாங்க. ஃபர்ஸ்டா தர்சிகா போயிட்டு அன்சிதா மண்டையில தண்ணியை ஊத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த மஞ்சரி அங்கேருந்து வந்துட்டு இந்த பாத்திரம் தேய்ப்பாங்க இல்லையா சோப்பு, அந்த பிரஷ்ல சோப்பை தேய்ச்சி அதை எடுத்து புழிஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க. என்ன அவங்களே தோட்டி விடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் தீபக் வந்து பவித்ராவை பிரேக் டவுன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் என்ன மாதிரி பண்றாரு அப்படின்னா பவித்ரா இந்த வீட்ல எதை சொன்னா பிரேக் டவுன் ஆவாங்க, அவங்கள பர்சனலாவும் போக கூடாது, ஆனா கேம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கிட்ட பயங்கரமா அடம் பிடிச்சிருப்பாங்க. நான் வந்து கேம்ல அப்படி ஆடவே இல்ல, நான் நேர்மையா தான் ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா தீபக் அதை பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி தானே பண்ண, 5 பேரை அவுட் ஆகிட்டே, பலே ஆல்மா நீ சொல்லு அவுட் ஆகுனேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அதையே குத்திக்கிட்டே இருந்தாப்ல. பவித்ரா கொஞ்சமா உடஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அதே பவித்ரா கிட்ட மஞ்சரி அங்கேருந்து வந்தாங்க, ஒரு தக்காளி எடுத்து பிசைஞ்சு மூஞ்சில போட்டு தேய்ச்சி விட்டு அந்த தக்காளி கீழே விழுந்துச்சுன்னா அந்த தக்காளியை மறுபடியும் எடுத்து மூஞ்சில போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. மஞ்சரி தேய்ச்சாங்களா தக்காளிய? சிச்சோ. ஆக்சுவலா இந்த டெவில் கேரக்டருக்கு கரெக்டா யாரை சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சரி, தர்சிகா அண்ட் சாச்சனா இவங்க 3 பேர் தான். ஏன்னா இவங்களுக்குள்ள டிஃபால்ட்டாவே இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. இந்த டெவில் கேரக்டர் கொடுத்தனால தான் இவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. நார்மலா இவங்களை விட்டா கூட இதே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்த டாஸ்க் கிடைச்சேன்னு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. சரி ரைட், நம்ம நார்மலா பண்ணாதான் கேள்வி கேட்பாங்க, இந்த டாஸ்க் மூலமா நம்ம என்னென்ன வன்மத்தெல்லாம் கக்கணுமோ, என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணுமோ, இது எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம், எதுவும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட டாஸ்கே அதானே அப்படிங்கிறதுனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா வன்மத்தையும் அப்படியே சிரிச்ச பாக்கலே கக்க வேண்டியது. இன்னொரு பக்கம் அருணும் முத்துக்குமரன் சேர்ந்து எப்படியாச்சும் சத்யாவை பிரேக் டவுன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சத்யா கிட்ட போய் பேசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் இருந்துட்டியே, எப்படா 60 நாள் தாண்டி வந்த, இந்த வீட்டுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி ஒளிஞ்சிருந்தே 60 நாள் வரைக்கும் வந்துட்டியே, எப்படா அவனால முடியுது, எந்த டாஸ்க்கும் பண்ணாம விளையாடாம எப்படா இவ்வளவு தூரம் வந்த அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே பண்ணாம இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் வந்துட்டார் இல்லையா, அதையே குத்தி காமிச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த மனுஷன் கேமே அதான், நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கேன், அது நானே அக்செப்ட் பண்ணிப்பேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. தெரியாம ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது, அது கில்ட்டா இல்லையா? ஆனா தீபக் கண்டுபிடிச்சாப்ல. சரி ஓகே, பவித்ரா பொறுத்த வரைக்கும் அந்த மேட்டரை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தானே 5 பேர், ஒரு ஆள் 2 பேர் இல்ல 5 பேர் வேணும்னே நீ அவுட் ஆக்குவியா, அதுக்கப்புறம் தெரியாத மாதிரி நடிப்பேன், ஏன் இப்படி ஃபேக்கா இருக்க, ஏன் இப்படி நடிக்கிற, தப்பு தானே தப்புதான் நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள அழுதுட்டு போனோடனே எங்க போற, வா பேட்ஜை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேட்ஜை அழகா பேசி ப்ரொவோக் பண்ணி ட்ரிகர் பண்ணி பவித்ரா கிட்ட வாங்கிட்டாப்ல. உன்னுடைய ஒரு இதயத்தை நான் பறிக்கிறேன், thank you my baby, go ahead. அந்த அன்சிதாவை பிரேக் டவுன் பண்றதுக்கு பெருசா எஃபோர்ட்லாம் போடணும் அவசியமே கிடையாது. மஞ்சரி மூஞ்சி ஒரு 5 நிமிஷம் காமிச்சா போதும், கூட ராணா மூஞ்சியும் சேர்த்துக்கிட்டா உடனே பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. ஆனா ராணா போயிட்டு பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருந்தாப்ல, ஏமா எப்படிமா இப்படி நடிக்கிற, அப்பா பயங்கரமா நடிக்கிற, வீட்ல இதே மாதிரி தான் நடிப்பியா, இவ்வளவு ஃபேக்காவா இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க மண்டையில முட்டையை உடைச்சி ஊத்தி இருந்தாங்களா, அந்த முட்டை கீழே விழுந்துருச்சு, அது வந்து தொடமா அப்படிங்கிற மாதிரி துண்டை கொடுத்து தொடச்சி விட்டுருந்தாங்க. அதை தொடச்சதுக்கு அப்புறமா அதே துண்டை வச்சு மண்டையை தொடமா அப்படிங்கிற மாதிரி தீபக்
தீபக் ஒரு பக்கம் சொல்லியிருந்தாப்புல அதை தொடச்சிருக்கும் போது ராணவ் அந்த துண்டை வச்சு மூஞ்சியும் தொட அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல டேய் நான் மண்டை தானே துடைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ராணவ் நான் மூஞ்சில துடைக்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நான் அதையும் பண்றேன்ற மாதிரி மூஞ்சி தொடச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து மஞ்சரி இவ்வளோ கை நிறைய உப்பு எடுத்து வந்து இப்படி தானே பாசமா எல்லாருக்கும் ஊட்டுவேன் இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில போட்டு விட்டு போனாங்க. அதை பார்க்கும்போது இந்த வெஞ்சன்ஸ் இந்த பழி தீர்த்தல் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா அதை நான் பர்சனலா கூட யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே மஞ்சரி அவங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ உப்பு எடுத்து அன்சிதா வாய்க்குள்ள போட்டு விட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அன்சிதா சரி ஓகே நான் அதையும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டாங்க. பாசமா ஊட்டுவீங்க அப்படியா? சரி பெரிய சாத்தான் தான் இப்படி செயல் போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா திடீர்னு குட்டி சாத்தான் அங்கேருந்து வந்து ஒரு காஞ்ச மிளகாவை எடுத்து கொடுத்து இதையும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஒரே ஆளை பிடிச்சி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. உப்பை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவே பயங்கர எக்ஸ்ட்ரீம். அதை முழுங்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் வந்து மிளகாவை சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அன்சிதா கேட்கறாங்க நான் தண்ணி தொட்டு சாப்பிட்டுமான்னு சொல்லி கேட்டா இல்ல ராவா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ரைட் நானும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. பயங்கரமா போற ஏறின உடனே எல்லாரும் தண்ணி பால்லாம் வந்து கொடுத்தா ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்குது சாச்சனா புள்ள. தண்ணி குடிக்க சொல்லவில்லை, தண்ணி குடிக்க சொல்லவில்லை. அண்ட் இந்த சௌந்தர்யாவும் ஜாக்லின் இந்த டாஸ்க்ல ட்ரை பண்ண ஒரே ஒரு ஆள்னா அது அன்சிதா மட்டும் தான். போயிட்டு நீ நடிக்கிறல பயங்கரமா நடிக்கிறல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தர்சிகா வந்துட்டு ஆமா இந்த வீட்டில் அவ எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா நடிப்பா அப்படி நடிக்கிறதால தான் நாமினேஷன் கூட வரல அப்படிங்கிற மாதிரி டாஸ்கா இருந்தாலுமே அவங்க மனசுல இருக்கிற விஷயத்தான் எடுத்து அப்பவே வெளியே கொட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சரி ஓகே அன்சிதா போட்டு டார்ச்சர் பண்ணா அவங்க பேட்டன் வாங்க மாட்டாங்க. ஆனா அன்சிதாக்கு பதிலாக இன்னொரு ஆளை போட்டு டார்ச்சர் பண்ணா கண்டிப்பா அவங்க பேட்டன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை பிடிச்சி வா நீ அன்சிதா கதனை வந்த நீ ஹாஃப் சீட்ல உட்கார் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி உட்கார வச்சுட்டு என்ன அன்சிதா உங்களுடைய இறக்க குணம் இங்க காட்டவே மாட்டீங்களே கொஞ்சம் வச்சு காட்டுங்கன்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தர்சிகா வந்து நம்ம ஜெஃப்ரியை பிடிச்சி ஜெஃப்ரி தோப்புக்கரணம் போட்டுட்டே அன்சிதா கத்துற வரைக்கும் நீ தோப்புக்கரணம் போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி தோப்புக்கரணத்தால எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சுங்கிறது நல்லாவே தெரியும். இருந்தாலும் தர்சிகா மறுபடியும் ஜெஃப்ரியை பிடிச்சி தோப்புக்கரணம் போட சொன்னோன்னே சரி ரைட் நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் போட ஆரம்பிச்சிட்டான். 1000 தோப்புக்கரணம் கூட இப்ப போடு தோப்புக்கரணம் போடணுமா நீ கத்தக்கூடாது. ஆனா அன்சிதாக்கு தான் இறக்க குணம் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஸ்டார்டிங்லேயே நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஜெஃப்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது அன்சிதா நீ விடு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டு போட ஆரம்பிச்சான் 100 130 வரைக்கும் போயிருச்சு. கடைசி வரைக்கும் அன்சிதா நீ பாட்டு போடுறா நான் பாட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. இவன் பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தா உடனே அங்கேருந்து ஜாக்லின் வந்துட்டாங்களே போதுண்டா எதுக்கு இவ்வளவு போட்டு இருக்க நிப்பாட்றா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அதாவது டெவிலா கூடிய ஜாக்லினுக்கு இறக்க குணம் வந்து நிப்பாட்டினோடனே அன்சிதா பார்த்தாங்க என்னடா இது டெவிலுக்கு வந்து இறக்க குணம் கூட நம்மளுக்கு வரலையா இப்போ உடனே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உடனே இறங்கிட்டாங்க. என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பைத்தியமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இங்க தர்சிகாவுடைய பிளான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி ஜெஃப்ரி வந்து தோப்புக்கரணம் போட்டு கால்லாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருக்கானே அது வந்து அன்சிதாக்குமே நல்லா தெரியும். ஏன்னா அன்சிதா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. சோ இப்போ அந்த ஃபீலிங்கை நோண்டுவோம் அப்படிங்கிற பேர்ல தான் ஜெஃப்ரியை வந்து தோப்புக்கரணம் போட சொன்னாங்க. சோ அன்சிதாக்கு உண்மையிலேயே வந்து அந்த ஃபீலிங்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சரி ஓகே 20-30 வரைக்கும் கூட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வேணாண்டா நான் கொடுத்துறேன்ற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆனா 130 வரைக்கும் போட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க மனசு இறங்குறாங்க அப்படின்னா இவங்க கேமா தானே விளையாடுறாங்க. ஆனா இதே வாய் தான் அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட எதுக்கு நீ கேமா விளையாடுற இவ்வளவு சீப்பா விளையாட்டிய அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கோவப்பட்டாங்க. இதுல தர்சிகா போயிட்டு முத்துக்குமரன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க நான் வந்து ஜெஃப்ரிக்கு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்கேன் இதுல ஜாக்லின் வந்து நிப்பாட்றா அவ இறக்க குணத்தை வந்து காட்டிட்டு இருக்கா இதெல்லாம் வந்து செட் ஆகாது அவளை பிடிச்சி ஜெயில போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா முத்துக்குமரன் சொன்னாப்ல சரி ஓகே நம்ம டெவில்ஸ்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து தர்சிகாக்கும் ஜாக்லினுக்கும் முட்ட ஆரம்பிச்சிச்சு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை பண்ணணும் அதை விட்டு மனிதாபிமானம் நான் வந்து இறக்க குணத்தை காட்டுன்ற மாதிரி நீ பெர்ஃபார்ம் பண்ணாத நீ நடிக்காத அப்படிங்கிற மாதிரி தர்சிகா ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் ஜாக்லின் வந்து இப்பதாண்டி உன்னோட உண்மை முகமே வெளியே வந்திருக்கு இதுதாண்டி நீ இவ்வளவு கேவலமான வந்தா நீ அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தர்சிகா மாறி சண்டை போட்டு இருக்கும்போது வழக்கம் போல இதுல சௌந்தர்யா கோவா கேங் கூட நான் எப்படி சும்மா இருப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்து அவங்களும் சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தர்சிகா சொல்றாங்க பாரு நான் உன்கிட்ட பேசல எனக்கும் ஜாக்லினுக்கும் சண்டை அப்படின்னாலும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா உள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல தர்சிகா சொல்றாங்க மத்தவங்க எல்லாம் விட்டு உன் ஃப்ரெண்டை பிடிச்சி ஒண்ணு பண்ணா மட்டும் உனக்கு ஏறுதுல அப்படி சொல்லி சொன்னா ஆமாடி எனக்கு ஏறுண்டி அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தர்சிகா சொன்னதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனிதாபிமானமும் அவங்களுடைய மனசாட்சியும் கோவா கேங்க்கு மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா காலையில இருந்து அன்சிதாவை பிடிச்சி அப்படி டார்ச்சர் பண்ணாங்க பவித்ராவை பிடிச்சி அப்படி டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் உட்காந்து ஜம்முன்னு வேடிக்கை பார்த்தவங்க ஜெஃப்ரிக்கு ஒண்ணுனா மட்டும் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க பாத்தீங்களா. சோ கோவா கேங்ல ஒருத்தருக்கு ஒண்ணுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் உடனே எஞ்சி வந்துருவோன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் இங்க தர்சிகா
தர்சிகா கரெக்டா கேக்குறாங்க. எதுக்கு சொல்ற ஈவில் கிடையாது. இதுல ஜாக்லின் தர்சிகாவும் மாறி மாறி பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது ஜாக்லின் வந்து பைத்தியம் அப்படிங்கிற வார்த்தையை விட்டாங்களா, உடனே தர்சிகா பைத்தியம் சொல்ற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உங்க அப்பா வீடா நீ பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஜாக்லின் கூட அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா சௌந்தர்யா அங்கேருந்து வந்துட்டு எப்படி அவங்க அப்பா பத்தி பேசலாம், எப்படி அவங்க அப்பா பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து பிடிச்சி தள்ளி விட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, இங்க பாரு தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணாத, அவங்க வந்து அப்பா பத்தி எல்லாம் பேசல, இதெல்லாம் உங்க அப்பா வீடா, இதெல்லாம் உங்க அப்பா மட்டும் ரோடா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அந்த மீனிங்ல தான் கேட்டாங்க. ஆனா நீ அப்பான்ற வார்த்தையை மட்டும் புடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தர்சிகா ஒரு பக்கம் சொல்றாங்க எனக்கும் தாண்டி அப்பா இல்ல, எனக்கும் தான் அப்பா இல்ல அப்படின்னு இருக்காங்க. டேய் எங்க இருந்த டாபிக் எங்கடா கொண்டு வரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பேசுறதுக்கு தோணும் உங்க அப்பா வீடு இல்ல, எதுக்கு அவங்க அப்பா வேலை இழுக்கிறல்ல, எதுக்கு கொடுத்தா அப்பா இல்ல. ஆக்சுவலா இந்த விஷயத்தை ஜாக்லின் தர்சிகா மட்டும் சண்டை போட விட்டுருந்தோம்னு வைங்களேன், தேவையில்லாத பேசாத தர்சிகா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க, நீ முதல்ல தேவையில்லாம பேசுறதை நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி தர்சிகா சண்டை பிடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருடைய சண்டை இப்படி தான் போயிருக்கும். ஆனா இதுல சம்பந்தமில்லாம சௌந்தர்யா உள்ள வந்துட்டு ஜாக்லினுக்கு அப்பா இல்லன்றது நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க அப்பாவை இழுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சென்ஸ்ல வந்து கொண்டு போக, இல்ல தர்சிகா எனக்கும் தான் அப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கொண்டு போகன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அழுக வரைக்கிறாங்க ஜாக்லின் சௌந்தர்யா. அதை பார்க்கும்போது தான் பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஏண்டா நீங்க டெவில் தான் உண்மையிலேயே, ஆனா டெவில் கேரக்டரை உள்ள வச்சுக்கிட்டு நாங்க என்னமோ வந்துட்டு ஏஞ்சல்ஸ் தேவையில்லாம எங்களை பிடிச்சி டெவில்ஸ்ல போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, சுத்தமா இதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தீபக் போயிட்டு கேட்கிறாப்ல ஏமா என்னமா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அண்ணா நான் பாட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு தான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு விளையாட தெரியலனா, இது உண்மையிலேயே எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியலனா, எனக்கு இவங்கெல்லாம் பண்ற மாதிரி பண்ண வரலனா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு சௌந்தர்யாவும் கூட தெரிஞ்சுட்டு ஆமாண்ணா எனக்குமே தெரியலனா, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வராதுண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரு சௌந்தர்யா. மஞ்சரி பேசினா மண்டையை கீழே இருந்து மேல தூக்கி போறது, வாய் 4 கிலோமீட்டருக்கு பக்கத்துல போயிட்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்ய தெரியுமாமா, அப்படியெல்லாம் ஹர்ட் பண்ண தெரியுமாமா, ஆனா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தோ பேசியோ ஹர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வராதாமா. அதை பார்க்கும்போது ஏமா இதெல்லாம் போயிட்டு நினைச்சு புயல் காத்துல பொறி வித்துட்டு இருப்பான் பத்தியா, அவங்க கிட்ட போய் சொல்லுமா, எங்கிட்டலாம் சொன்னா அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லாமன்ற மாதிரியே இருந்துச்சு. தெரியல என்ன பண்ணனும், அப்படி பண்ண வரல ப்ரோ. இப்ப இருக்கிற ஏஞ்சல் டீம்ல மட்டும் ராணவம் மஞ்சரி மட்டும் இருந்தாங்கன்னு வைங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டா போயிட்டு அவங்க கிட்ட பயங்கரமா ட்ரிகர் பண்ணிருப்பாங்க, பயங்கரமா ப்ரோவோக் பண்ணிருப்பாங்க. இந்த சௌந்தர்யாலாம் மண்டையை கீழே மேலே ஒரு 400 வாட்டி ஆட்டுன்னு ஆட்டி ஒரு ஃபேன் மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இப்போ ஆப்போசிட் டீம்ல இருக்கிறது யாரு, முக்காவாசி கோவா கேங், ரயன் ஜெஃப்ரி ரஞ்சித்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் இருக்காங்களே, மத்தவங்க கிட்ட நம்ம பண்ணனா இவங்க கிட்டயும் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கும், அதனால மொத்தமா பண்ணாம விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து இந்த மாதிரி பண்ணாம இருக்காங்க. எனக்கு நிஜமா வரலடா, யோசிக்கிறேன் என்னன்றதுன்னு. நாங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அங்க கேம்குள்ள கொண்டு வர மாட்டோம், அப்படி கொண்டு வந்தா கேம் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ இவங்க பண்றதெல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரெண்ட்ஷிப்கான கேம் தான் இவங்க விளையாடவே ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதுலயுமே ஜாக்லின் வந்து பயங்கர செல்ஃபிஷான வேலையை தான் இந்த டீமுக்குள்ள பாக்குறாங்கன்றது நல்லாவே தெரியுது. ஸ்டார்டிங்ல சௌந்தர்யா கிட்ட மட்டும் பண்ணாங்க இல்லையா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி இப்போ 5 பேர் டீமா வந்து ஆக்கி விட்டாங்க. இப்போ 5 பேர் ஓட்டியுமே மொத்தமா இவங்க வாங்குறதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறாங்க. இப்போ சௌந்தர்யாக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல பயங்கரமான கிளாப்ஸ் வருது, சௌந்தர்யாக்கு வந்து வெளியே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ சௌந்தர்யாக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நான் தான்டா குரல் கொடுப்பேன், என்ன தாண்டி போய் சௌந்தர்யா தொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி நின்னுட்டேன் அப்படின்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்கும் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. சௌந்தர்யா இல்லாத வாரத்துல நான் நாமினேஷன்ல வந்தேன்னா சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் எனக்கு தானே ஓட் போடுவாங்க. இதே மாதிரி தான் நான் ரயனுக்கு ஜெஃப்ரிக்கு ரஞ்சித்துக்கு சொல்லி பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க எல்லாரோட ஓட்டு எனக்கு வந்துடும், எப்படியும் டாப் 5ல வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாவி ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ட் சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரை மட்டும் விட்டு மற்ற டெவில்ஸ் எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது அருண் சொல்றாப்ல, இங்க பாரு உன் கேம் நீ விளையாடு தர்சிகா, மற்ற கேம் எல்லாம் நீ பார்த்துட்டு இருக்காத, அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜெயிலுக்கு போவாங்க. ஆனா அதுவுமே அவங்களுடைய கேம் பிளே தான், அங்க போயிட்டு அவங்க பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிடுவாங்க, நான் வந்து அடுத்தவங்களை டார்ச்சர் பண்றதுக்கு விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அருண் தான் பேசிட்டு இருந்தாப்ல. அப்ப தர்சிகா சொல்றாங்க இந்த ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எவில் தான், அவருடைய எவில் கேரக்டர் வாரம் காமிக்கிறதுனால தான் ஒவ்வொரு வாரமும் அவர் நாமினேஷன்ல வர அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. தர்சிகா சொல்றாங்க நான் இது பிக் பாஸ் வீடு, இது ஒன்றும் உங்க அப்பா வீடு கிடையாது, அந்த சென்ஸ்ல நான் சொன்னேன் அப்படின்னா சௌந்தர்யா அதை எப்படி மாத்தி விடுறா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது உனக்கு மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே புரியுது. பட் அவங்க ட்ராப் வைக்கிறாங்கன்னா அந்த ட்ராப்ல போயிட்டு எதுக்காக நீ மாற்று, அதை அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து பேசிட்டு இருக்காங்க.
நமக்கு என்னடி நம்ம நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு அப்படி பண்றோம், நமக்கு வரலடி, நம்மளுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இந்த வீட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதவங்க பேசினாங்கன்னா நாங்கள் நம்பிடுவோம், சரி ரைட் உண்மையிலே இவங்களுக்குலாம் வராது, இவங்கள பிடிச்சி தேவையில்லாமல் டெவிலில் போட்டதுனால அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த வீட்டில் எப்படி மஞ்சரி, சாச்சனா, தர்சிகா இவங்களுக்குலாம் உள்ளுக்குள்ளேயே டெவில் கேரக்டர் இருக்குதோ அதே மாதிரி டெவில் கேரக்டர்ஸ் வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் வந்து பரிசுத்தமானவர்கள், நாங்கள் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க மாட்டோம், அதுக்கு வந்து தகுதியானவர்கள் நாங்கள் கிடையாது, நாங்கள் முழுக்க முழுக்க ஒரு ஏஞ்சல்ஸ் வரும்போது நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது சீரியஸாக இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சௌந்தர்யா போயிட்டு லோல்னு குலைச்சிட்டு வராங்க, தர்சிகாவை பிடிச்சி அடிச்சு தள்ள தெரியுது. ராணவ் மஞ்சரிலாம் வந்து பேசும்போது அவ்வளோ ரியாக்ஷன், அவ்வளோ ப்ரோவோக்கிங், அந்த ரியாக்ஷன்ற பேரில் அப்படி வெறுப்பேற்ற தெரியுது. ஜாக்லின் உட்காந்து யார் யார்கிட்ட எப்படி எப்படிலாம் சண்டை போட முடியுமோ அவ்வளோ வாயை பிடிக்கும் சண்டைலாம் போட தெரியுது. எல்லாம் பண்ணிட்டு இந்த டாஸ்க்ல எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியல, அடுத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்துறது எப்படின்னே தெரியல, அதுக்கு ஒரு புக் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி கேட்டா ஏதாச்சும் நம்புற மாதிரி இருக்கா? அவ போய் அடிப்பாலோ என்னமோ பவித்ராவை, எனக்குலாம் அப்படி வராது. அந்த மாதிரி எச்ச வேலைலாம் அவ தான் செய்வா. ஜெயிக்கணும்னா எவன வேணா குழிக்குள்ள தள்ளி விட்டுருவா. டீமன்ஸ் டீம் கிட்ட தீபக் சொன்னாப்ல, இங்க பாருங்க நான் வந்து வெறும் வேர்ட்ஸை வச்சு மட்டும் தான் விளையாடிட்டு இருக்கேன், அதை வச்சு தான் ட்ரிகர் பண்றேன், ப்ரொவோக் பண்றேன், என்ன கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசுறேன் அவ்வளவுதானே தவிர்த்து நீங்க எல்லாமே பிசிக்கலா போறீங்கன்றத நான் பாக்குறேன், அது உங்களுடைய கேம், அதை நான் தலையிட விரும்பப்படல. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி வரும்போது அதை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லி விட்டாப்ல. பிசிக்கலா நீங்க ஒரு இது எடுத்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதை புரிஞ்சுக்குங்க. தீபக் சொன்ன விஷயம் வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். ஏன்னா நான் எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியுமே தவிர்த்து அடுத்தவங்க எப்படி விளையாடணும்ன்றதையும் நான் டிசைட் பண்ண முடியாது. அது அவங்களுடைய கேம், அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கான போயிட்டு போட்டோம், அதை வந்து அவங்க வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி கேட்கும்போது அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கன்னா ஓகே. பட் அதை விட்டுட்டு இல்ல நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்றது வந்து கரெக்டா இருக்காது அப்படிங்கிறத தான் சொல்றாப்ல. அண்ட் அவங்களுமே வந்து அவங்களுக்கு தெரியணும் ஓகே எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகலாம், நம்ம மனசாட்சி தாண்டி நம்ம பண்ணும்போது நமக்கே அது கேள்வியா வருமே அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டு பண்றது அவங்களோட இஷ்டம் தான். ஏன்னா விஜய் சேவி சொல்லுவார் இல்லையா, நீங்க வந்து தப்பு பண்ணுங்க, தப்பு பண்றதுல என்ன ஆக போகுது, தப்பு பண்ண கேள்விக்கு பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி. அதனால தெரிஞ்சு தப்பு பண்ற மாதிரி தான் இருக்கு முக்காவாசி பேர். அப்புறமா சௌந்தர்யாவும் ஜாக்லின் கூப்பிட்டு வச்சு தர்சிகா கிட்ட ஒரு வார்த்தை ஒன்று விட்டா இல்லையா, அது வந்து கிளியர் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அருண் கேட்டாப்ல, அந்த புள்ள என்ன சொல்லிச்சு, உங்க அப்பா வீடா அப்படிங்கிற மாதிரி கிடைச்சது, அப்பாவா இழுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா எனக்கு அப்பாவை இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பாவை இழுக்கலையமா, தப்பாவை தெரிஞ்சுக்கிட்டா, எனக்கு தப்பா தான் தெரியுது, எனக்கு தப்பா தான் தெரியுது, அப்பாவை இழுத்த மாதிரி தான் தெரியுது, அப்பாவை இழுத்த மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி வழக்கமா ஒரு கொலை ஒன்று கொலைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து தர்சிகா சௌந்தர்யா கிட்ட சொல்ல, ஜாக்லின் கிட்ட தானே சொன்னாங்க. ஜாக்லின் உனக்கு உண்மையிலேயே அப்படி தோணுச்சா, உனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வார்த்தையை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க அவங்களுடைய கருத்தை வந்து சொல்ல மாட்டாங்க. நீ அடுத்தவங்க ஃபீலிங்ஸை வந்து கட்டுப்படுத்தாத, அவளுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா அது அவளுடைய ஃபீலிங்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல உனக்கு அப்படி தோணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இங்க வந்து சௌந்தர்யாவும் விட்டு கொடுக்க முடியாது, கோவா கேங் வேற, இல்ல சௌந்தர்யாவுடைய ஓட்டை வேற இங்க வாங்கணும் இல்லையா, அதனால ஆமா எனக்கும் ஹர்ட்டாக தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா தர்சிகா வந்து இங்க பாரு உனக்கு ஹர்ட் ஆயிருந்தா சாரி, ஆனா நான் அப்படி சொல்லலன்றது உனக்கும் நல்லாவே தெரியும், எனக்கும் அப்பா இல்லன்றது உனக்கு நல்லா தெரியும், நான் அப்படி சொல்லிருப்பேனா சொல்லி கேட்ட உடனே விடு 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 இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல, சால்வ் பண்ணியாச்சுல அப்படிங்கிற மாதிரி சால்வ் பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், ரெண்டு எகிரிட்டு வரனால நான் வந்து உனக்கு அப்படி பண்ணேன்னு கிடையாது. ஆக மொத்தம் இங்க ஜாக்லின் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்னா, இங்க தர்சிகா சொன்னது வந்து ஒரு வார்த்தையா ஹர்ட் ஆகலாமே தவிர்த்து பர்சனலா அவங்க அப்பாவை இழுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஹர்ட் ஆன மாதிரி தெரியல. இருந்தாலுமே சௌந்தர்யால இன்வால்வ் ஆயிட்டாலே, அவ அப்படிப்பட்ட சென்ஸ்ல கொண்டு வந்துட்டாலே, அவளை விட்டு கொடுத்துட கூடாது, முக்கியமா கோவா கேங்க விட்டு கொடுத்துட கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சுத்தி வளைச்சு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அவளுக்கு அப்படி தோணுச்சு, அவ கேட்டா அப்படி சொல்லன்னு சொல்லிட்டா ஓகே. அப்ப தர்சிகா அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஜெஃப்ரி எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு அவன் எவ்வளவு முக்கியன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் அவனுக்கு வந்து பனிஷ்மென்ட் கொடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது, என்ன ஜெஃப்ரி அப்படி பண்ணா அன்சிதா பிரேக் டவுன் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா கடைசி வரைக்கும் அவ பிரேக் டவுன் ஆகவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் ஆமாமா நாங்களும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டிக்கிறாங்க. ஜெஃப்ரி உட்கார கூடாதுன்னா அன்ஷிதா பிரேக் டவுன் ஆயிருக்கலாம், அந்த கேம் விளையாடுறா, அதுக்கு யாரு பார்க்கல. அண்ட் இந்த பிரச்சனையில யார் ஸ்கோர் பண்ணாங்களோ இல்லையோ, அருண் வந்து தர்சிகா பிரச்சனை நான் முன்னாடி இருந்து முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு கொடுத்த உடனே தர்சிகா வந்து அருண் கிட்ட தேங்க்ஸ் அருண் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அருண் சொல்றாப்ல, இங்க பாரு தர்சிகா நோட் திஸ் பாயிண்ட், அதாவது அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டோம் புரியுதா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கனாலும் நிப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப தர்சிகா ஓட்டியும் சேர்த்தே அருண் வந்து வாங்கிக்கிட்டாப்ல. இப்படி எல்லாம் சும்மா விட்டுற மாட்டோம், நீ பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலா அருணை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்டை அவரே அவருக்கு கிரியேட் பண்ணிக்கிறாப்ல. கிரியேட் பண்ணிக்கிட்டு அவர் காட்டக்கூடிய ஆக்ஷன்ஸ் இது அப்படிங்கிறது இது பண்றதெல்லாம் பார்க்கும்போது பாரதி கண்ணம்மாள் அவர் கொடுத்த ஆக்ஷன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு தான் வருது. காது கேட்கும், வாய் பேசும், எல்லாம் தெரியும், அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டோம். அந்த ஆல்ரெடி டிமாண்ட் டீம்லாம் சேர்ந்து பர்சனல் விஷயத்தை வந்து எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல பர்சனல் திங்ஸும் அடங்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த சாச்சனாப்புல போயிட்டு சத்யாவுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டுமா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு இருக்கும்போது ராணா வந்து குடு அப்படின்னு சொல்லி ஒரு பேண்ட்டை வாங்கி சத்யா கையிலேயே கொடுத்து ஒரு இழு
இழுத்தாப்புல டர்ன்னு கிழிஞ்சு போச்சு. 2 துண்டா கிழிச்சு போட்டு விட்டாங்க. அதை பார்க்கும்போது மனசே கேட்கல, டேய் என்னடா பண்றீங்க, வெறுப்பேத்தலாம், அதுக்குன்னு ஒருத்தன் ட்ரெஸ் எல்லாமாடா கிழிப்பீங்க, எந்த அளவுக்குடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்லலாம், வெயிட் பண்ணு, இந்த ஹில்லுடா. சூப்பர். கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு சொல்லல. ஆனா அவங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ்லாம் எடுத்து அதை கிழிக்கிறது, அதை போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தா கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல இது கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இருந்தாலும் இது சாட்சினா புள்ள எடுத்து வந்துச்சு அப்படிங்கிறதுனால கேட்பாராங்கிறது டவுட் தான். அந்த டெவில் கேரக்டர்ல மத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு டெவிலா இருந்தா கொடூரமான டெவிலா நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி போயிட்டு பவித்ரா பண்ண டார்ச்சர்லாம் இருக்கு பாருங்க. அப்பா, முட்டையை உடைச்சி வாயில ஊத்தி விட்டு நீ முழுக கூடாது, வாயில அப்படியே கேரி பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜெப்ரி வந்து கவுண்டர் கொடுத்துட்டானா, ஜெப்ரி நீ பேச பேச ஒரு முட்டையை வாய்க்குள்ள போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்பூனை எடுத்து வாய்க்குள்ள சொறி விட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் இருக்கு பாருங்க, அதை வந்து கையில நல்லா தேய்ச்சி அதை எடுத்து மூஞ்சில தேய்ச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஒருத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே விழுந்து இது க்ளீன் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் சத்யாவை பார்த்தீங்கன்னு வைங்களேன், நல்லா கையை விரிச்சு நிற்க வச்சுட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நான் தகுதியே இல்லை, என்ன வெளியே அனுப்பிடுங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நான் தகுதியே இல்லைன்னு வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷனுக்கு உண்டான டைலாக கரெக்டாக அந்த மனுஷன் வாயாலே சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்க நல்லா இருந்துச்சு. நான் பிக் பாஸுக்கு தகுதி இல்லை, என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க. ஆனா அந்த வாயை நான் அடைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மஞ்சரி முட்டையை வந்து பவித்ரா யூஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, முட்டை ஓடு சும்மா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சத்யா வாயில கொண்டு போய் சொறி விட்டு அதை நீங்க துப்பவும் கூடாது முழுங்கவும் கூடாதான். துப்பக்கூடாது, முழுங்க கூடாது. அண்ட் ஆல்ரெடி அன்சிதா கிட்ட ஜெப்ரியை வச்சு ட்ரிகர் பண்ணி ஒரு பேட்சை வாங்கிட்டாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணாரு அப்படின்னா, அன்சிதா கூட்டு உட்கார வச்சு ஆனந்தியை ஆப்போசிட்ல உட்கார வச்சு ஐ எம் ரியலி சாரி அன்சிதா, ஐ எம் ரியலி சாரி அன்சிதா அப்படிங்கிற மாதிரி ஃபாஸ்டா கேப் விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த புள்ளியும் சொல்லிக்கிட்டே இருக்கு. 1000 கவுண்டை தாண்டி போயிருச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாம் எனக்கு வேலை கேட்காது, நான் பிரேக் டவுன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்சிதா வந்து பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. ஆனா இந்த பேட்சை தூக்கி போட்டு வழக்கம் போல போயிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது எதுக்குமா இந்த அழுக, அதாவது இது ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல இதை விட பெட்டரா எப்படிமா ஒரு டாஸ்க் கொடுக்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. ஒருத்தங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளை தான் பார்த்து ஆகணும் அப்படிங்கிறது ஏஞ்சல் டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. ஏன் ஆனந்தியே போயிட்டு சொல்றாங்க, ஏமா வேற வழியே கிடையாதுமா, இப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்தா மட்டும் தான் பிரேக் டவுனே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி ஓகே, நீ நல்ல மனசு கொண்ட ஒரு பொம்பளை தாமா, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஒரு 100 வாட்டி சொல்லும் போதோ இல்லை ஒரு 50 வாட்டி சொல்லும் போதோ சரி போதும் ஆனந்தி, நான் பேட்சை கொடுத்துறேன், இதுக்கு மேலே என் மனசு தாங்காது அப்படிங்கிற மாதிரி நீ கொடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஜெப்ரிக்கு 150 கவுண்டை தாண்டி போகும்போதும் ஜாக்லின் வந்தனால தான் நீங்க பிரேக் டவுன் ஆனீங்க. இங்க 1000 கவுண்டை தாண்டி போனதுக்கு அப்புறமா தான் சரி ஓகே இதுக்கு மேலே போனா வேலை கேட்காது, நம்ம உண்மை முகத்தை வெளியே தெரிஞ்சுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்தவங்களை போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நீ கடைசி வரைக்கும் உடையவே இல்லையன்றதை கடைசி வரைக்கும் குத்தி காமிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் நீங்க வந்து பிரேக் டவுன் ஆகுற. அப்புறமும் எதுக்கு அழுகுறன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுல வேற எனக்கு இது வேலைக்காகாது, இது எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகணும், பிக் பாஸ் கதவை திறந்து விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்ன்ற மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி கத்துறவங்க என்ன பண்ண தெரியுமா, கதவை உடனே திறந்து விட்டுருணும், போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு. பிக் பாஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டார் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா பேட்ச் எடுத்து மாட்டிக்கலாமா, எங்க ஆடணும், இதுக்கப்புறம் எவ்வளவு டார்ச்சர் வேணாலும் பண்ணுங்க, நான் பாட்டு அமைதியா படுத்து கிடக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவாங்க. ஆக்சுவலா அன்சிதா பொறுத்த வரைக்கும் இங்க நடக்கிறது எல்லாமே டாஸ்க் தான் அப்படிங்கிறது அவங்க நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க ஏன் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் தான் இந்த வீட்லயே அன்பின் மறு உருவம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து அவங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், உடனே பொங்கி எழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா அதே அன்சிதா தான் மஞ்சரியை போட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ, அவங்களை எவ்வளவு ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளால ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா தெரியாது. ஏன் ஜாக்லினோட போட்டி போட்டாங்க இல்லையா, வெளியே வந்து கடைசி வரைக்கும் 2 உச்சா வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள போனாங்க. நம்மளால ஒரு பொண்ணு கடைசி வரைக்கும் வெளியே உட்கார்ந்திருக்காளே, அவ்வளவு உச்சாவை அடங்கிட்டு உட்கார்ந்திருக்கா, சோ அவளை எதுக்கு நம்ம ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி உங்க பொம்மையை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கலாமே. அங்க டிசைடிங் அத்தாரிட்டியே அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்க அதை பண்ணல. ஆனா இங்க அடுத்தவங்களை போட்டு டார்ச்சர் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையாமா, அதனால உங்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சாமா. அவங்க பிக் பாஸ் என்ன பண்ணாப்ல, தீபக் வந்து கன்ஃபெஷன் கூப்பிட்டு இப்போ வரைக்கும் 3 பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் யார் வந்து ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணாலும் யார் பொறுமையா இருந்தாலும் நீங்க பேட்சை வாங்கிடலாம், அண்ட் இந்த டெவில்ஸ் டீம் குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாப்ல. உடனே சாச்சனா புள்ள அங்கேருந்து வந்துட்டு இந்த ஆர்ஜி ஆனந்தி வந்து பொறுமை இழந்துட்டாங்க, அவங்க ரியாக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆனா வந்து பேட்ச் கேட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா முத்துக்குமரன்
அனுப்பிச்சுட்டான்னு சொல்றாப்புல. கன்ஃபெஷன் ரூம்ல இப்ப அதான் சொல்லி விட்டாங்க, அதனால அதை சொல்லி நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்றாப்புல. அப்ப தீபக் சொல்றாப்புல கன்ஃபெஷன் ரூம்ல எங்கடா சொன்னாங்க, கன்ஃபெஷன் ரூம்ல தான் சொல்லலன்னு சொல்லி கேட்டா விடுங்கனே அப்படி சொல்லி வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்புல. அது பொய் தானே, அது அவங்க கிட்ட ஒரு பொய் சொல்லி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்துச்சு அப்படின்னா நாளை பின்ன அவங்க டெவிலா மாறும்போது என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நாங்கள் இந்த மாதிரி பல பொய்களை சொல்லி வாங்கி போன்ற மாதிரி கேட்பாங்கல்ல. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத முத்துக்குமரா, இது தப்புடா, போய் உடனே போய் சாச்சனா புள்ளி நிப்பாட்றா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் தீபக் சொன்னாப்லையா. ஆனா அதுக்குள்ளே சாச்சனா புள்ள ஆனந்திட்டு அந்த பேட்சை வாங்கிட்டு வந்துருச்சு. நீ என்ன சொல்லிமா வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல நீங்க ரியாக்ஷன் சேஞ்ச் பண்ணீங்கல்ல அதனால நான் கேட்கறேன்ற மாதிரி கேட்டேன், அவங்களும் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுது. பிரேக் டவுன் ஆனதுக்காக வாங்குறேன், வேற எதுவும் ஸ்பெசிஃபிக் சொல்லல, அது அப்படியே விட்டுரு. அவன் அந்த சாச்சனா புள்ள என்ன பண்ணுச்சு, முட்டை உடஞ்சி கீழே கிடந்துச்சா அதை ஓடுல அள்ளி இந்தாங்க இதை குடிங்க இதை குடிங்கன்ற மாதிரி கேட்டு இருந்துச்சு. அப்ப ஆர்ஜி ஆனந்தி நான் குடிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சு, அது நல்லா கலக்கி அதை தொட்டு அவங்க வாயில தடவிட்டு இருந்துச்சா, அதை பக்கத்துல இருந்து அன்சிதா பார்த்து மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏ நீ குடிடி, நீ குடி, நீ எதுக்குடி இருக்க, நீ சாப்பிட எதுக்குடி பைத்திய மாதிரி பண்ற, குட்டி சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்பயும் ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க விடு நான் ஏன் குடிக்க போறேன், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜி ஆனந்தின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பவித்ரான்னு சொல்றாங்க விடுடி நீ எதுக்குடி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அவளே ஹேண்டில் பண்ணி பாடுடி அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, எனக்கு முடியல, இப்படி பண்றாளே இவ ஒரு குட்டி சாத்தா, எதுக்கு இப்படி பண்ணுது, எனக்கு இதெல்லாம் பார்க்க முடியல, ஓவர் டார்ச்சர் பண்றாங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல காண்டாயி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை உண்மையிலேயே அவங்களுக்கு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க முடியாம எமோஷனல் ஆகுறாங்களா, இல்ல இது வந்து ஆக்டிங் ஆனது உண்மையிலேயே தெரிய மாட்டுது. ஆக்சுவலா இங்க சாச்சனா புள்ள பண்ணது சரியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புள்ள பண்ணது தப்பு தான், எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்லாம் கண்டிப்பா இது ஒரு கேள்வியா வரும், அது புள்ள அதை ஹேண்டில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து அந்த புள்ளைக்கு ஆல்ரெடி அரக்கின்ற கேரக்டர் வந்து உள்ளவே டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ராவா நீ வந்து அரக்கிமா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வெளியே கொடுத்தோன்னே என்ன பண்ணணும் தெரியாம இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை வந்து யார் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனந்தி தான். ஆனந்தி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிப்பேன் நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க, சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. ஆனா அன்சிதாவால இத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி அநியாயத்தெல்லாம் பார்த்தா நான் தட்டி கேட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. விடு என்ன தொடாத பவி விடு. அண்ட் அன்சிதா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி இந்த மாதிரிலாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே நீ ஓரமா உட்காந்து கத்து சொல்லிட்டு தனியா விட்டா கூட அவங்க பாட்டு கத்திட்டு அமைதியாயிருவாங்க. ஆனா இவங்க எல்லாரும் பின்னாடி போயிட்டு ஏன் கத்துறேன்னு சொல்லி கேட்கதான் அவங்க இன்னும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் கோவம் வந்தா கத்தும் நான் கோவம் வந்தா கத்தும் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டெல்லாம் போயிருச்சு, வாய்ஸே வரல, காத்து மட்டும் தான் வருது. இருந்தாலும் அதுல காத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஜெப்ரி வந்து ராணா பார்த்து இவன் தான் அல்லக்கை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டோன்னா தீபக் வந்து ஏஞ்சல் இப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெப்ரிட்ட இருந்து ஒரு பேட்சை வாங்கிட்டாப்ல. அண்ட் பவித்ராட்ட இருந்தது 2 பேட்ச் தான். சாச்சனாவும் மஞ்சரியும் போயிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி ஆளுக்கு ஒன்னா பிச்சை எடுத்து வந்துட்டாங்க போல இருக்கு. இன்னொரு பக்கம் ராணா வந்து சத்யாவுடைய பேட்சையும் பிடிட்டு வந்துட்டாப்ல. சத்யா வந்து கோவமா பேசிட்டு இருந்தாரு, அதனால நான் எடுத்துட்டேன் பிக் பாஸ். அப்புறம் முத்துக்குமரன் வந்து ஜெப்ரி கிட்ட பேசி மட்டுமே தான் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதுக்கே ஜெப்ரிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இப்போ என்ன உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டுருக்குதான்னு பிரச்சனை, நான் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டேன், நான் ஏஞ்சலே கிடையாதுல, இந்த நான் கழட்டி போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கழட்டி போட்டு அந்த பையன் ஒரு பக்கம் கோவப்பட்டு போயிட்டான். ஜெப்ரி அழுதுகிட்டே உள்ள போனோடனே வழக்கம் போல கோவா டீமும் பின்னாடியே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, ரஞ்சித், அருண் இவங்க எல்லாருமே போயிட்டு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏஞ்சலே கிடையாது, நான் ஏஞ்சல்னு கேட்டேனா, நான் ஆக்சுவலாக டெவில் தான், எனக்கு தான் கோவம் வரதான் செய்யும், என்ன கொண்டு போய் ஏஞ்சலில் போட்டு வச்சிருக்கீங்க, நான் உண்மையான முகத்தை காட்டத்தான் செய்வேன், இதான் என்னுடைய உண்மை முகம், எனக்கு கோவம் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் 132 தோப்புக்காரனை போட்டிருக்கேன், எனக்கு வந்து கால் அப்படி வலிக்குது, என்னால் உட்கார கூட முடியல, காலையில் வேற என்ன கேட்கிறேன், 132 போட்டிருக்கேன் நான், எனக்கு பெயின் கில்லர் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் அழுக, அதுக்கு ஜாக்லின் அழுக, இன்னொரு பக்கம் சௌந்தர்யா அழுகன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டமா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் ஜெப்ரி ஒரு விஷயம் பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா இவன் உண்மையை தான் பேசுவான், ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய பையன், இவன் வந்து பொய் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னைக்கு இவன் வந்து கோவா டீமோட சேர்ந்தானோ அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமா பொய் பேசுற மாதிரி தான் அதிகமா தெரியுது. இந்த ரயன் மெட்ல ரயனை காப்பாற்றணுன்றதுக்காக அவ்வளோ பொய்யை வந்து எடுத்து சொன்னான். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டா கூட ஒரு இடத்துல வந்து பொய் பேசிட்டு இருந்தான். அண்ட் இப்போ பேசுறதுமே வந்து உண்மையா தான் சொல்றானா, இல்ல வந்து டாஸ்க்குக்காக பொய் சொல்றானா, இந்த மாதிரி கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டோமே வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி வருமே, ஸோ இதை ஒரு சாக்கா சொல்லிடலான்றதுக்காக சொல்றானா, அதுக்காக எல்லாருக்கும் வந்து அழுகுறாங்களா, இப்படிப்பட்ட பல டவுட்ஸ் வருது. நான் வலியை தானே அனுபவிக்கிறேன், உட்காந்து அனுபவிச்சிருக்கேன், விட்டுருங்க. அண்ட் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உள்ள வந்து சாப்பிட்டு இருக்கும்போது ஆனந்தி மட்டும் அன்சிதா கூட வெளியே வந்து சாப்பிட்டு இருந்தாங்களா. அவ மஞ்சரி போயிட்டு ஆனந்தி உள்ள போய் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது தட்டை கொடுங்க, வாங்க உள்ள போலாம்னு சொல்லிட்டு, அதாவது உள்ள போய் சாப்பிடலான்றதுக்காக தட்டையே மஞ்சரி வாங்கினாங்க. உடனே அன்சிதா அதுக்கும் கோவம் வந்துச்சு,
எப்படி நீ தட்டை வாங்கலாம்? சாப்பிட்டு இருக்கும்போது தட்டை வாங்குற நீ என்ன பழக்கம் இது? நீ என்ன பண்றது உனக்கு தெரியுதா இல்லையா? எதுக்கு நீ தட்டை வாங்குற? நீ எதுக்கு தட்டை வாங்குற மாதிரி ஏமா நீ கோவப்படு, நீ எமோஷனல் ஆகு, வேணான்னு சொல்லல. அதுக்குன்னு தொட்டதுக்கெல்லாமா எஞ்சி எமோஷனல் ஆகுறது? எமோஷனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஒன்னால எமோஷனுக்கு உண்டான மரியாதையும் கெட்டு போயிருன்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் எஞ்சி வந்துடுறாங்க. குறிப்பா ராணவு, மஞ்சரி, சாச்சனா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்தா உடனே பொங்கி எழுந்துடுறாங்களே தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க. அப்போ டெவில் டீம்லாம் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கும்போது சத்யா அங்கேருந்து வந்து அப்பல பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா டார்ச்சர் பண்ணுங்க, ஆனா பர்சனல் திங்ஸை எடுக்காதீங்க, என் பேண்ட்டை கிழிச்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏய் ஏன்பா அப்படி பண்ணீங்க, எல்லாம் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி தீபக் கேட்கும்போது சாச்சனா அப்பல தான் எடுத்து வச்சு ராணவ் தான் கிழிச்சான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சௌந்தர்யா கேட்குறாங்க, ராணவ் அப்பவே சொன்ன ஞாபகம் இருக்கா, மூளை இல்லைன்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ஏன்டா அப்படி பண்ண, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்றது வேற விஷயம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ராணவ் கிட்ட சௌந்தர்யா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு மூளை இல்லை, உனக்கு மேலே வந்து காலி, நீ மூளை இல்லாமல் தான் சுத்திட்டு இருக்க, மூளை இருந்த இந்த மாதிரிலாம் வேலை பார்ப்பியா அப்படின்ற மாதிரி மூளை இல்லை அப்படின்ற ஒரே வார்த்தையை வந்து ராணவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ராணவ் திருப்பி கேட்டு விட்டான், உனக்கு இருக்குதா, நீ என்ன பண்ண இந்த டாஸ்க்ல, நானாவது தேவையில்லாம போய் கிழிச்சிட்டு வந்தேன், தப்புன்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ எதுவுமே பண்ணாம சும்மா தானே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதான் நான் எல்லாத்தையும் ப்ரொவோக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லமா இப்பயாச்சும் நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சாத்தியனாப்புல சத்யாவுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வந்து ராணவ் கிழிச்சது மட்டும் இல்லாம பவித்ராவுடைய பொம்மையை நான் தூக்கி புரஞ்சு விட்டு உடச்சி விட்டுருச்சு போல இருக்கு. அதையாமா உடச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது நான் லைட்டா தான் போட்டேன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்லுச்சா. அப்ப சௌந்தர்யா லைட்டா போட்டா உடையுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் இப்படி தான் போட்டேன், நான் ஒன்னும் இப்படிலாம் கீழே போடல, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் கத்த, ஏன்டி பாட்டில் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்து விட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தீபக்கும் முத்துக்குமரனும் நான் மறுபடியும் சொல்றேன், இங்க பாருங்க இது முழுக்க உங்களுடைய கேம் தான், நீங்க வந்து எப்படி விளையாட போறீங்கன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, நாளை பின்ன கேள்வி கேட்கப்படும், அந்த கேள்வியை ஹேண்டில் பண்ற மாதிரி விளையாடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் இந்த கேமுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனாப்புல எஞ்சி போயிடுச்சு. அது உன் இஷ்டமா? ஏன்னா மத்த மூணு பேருமே பேசி மட்டும் தான் ப்ரோவோக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சாச்சனா, மஞ்சரி, தர்சிகா இவங்க மூணு பேர் மட்டும் தான் பிசிக்கலா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அண்ட் தீபக் வர அடிக்கடி வீக்கெண்ட்ல கேள்வி கேட்பாரு, அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்ன உடனே ஆகா நம்ம பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த வாரம் வாங்கி கட்டிப்போம் போல இருக்கு, அதனால இதோட கேம் விட்டு வெளியே போயிடலான்ற மாதிரி வெளியே போயிட்டு நேரா சத்யா கிட்ட ஒரு சாரியும் பவித்ரா கிட்ட ஒரு சாரியும் கேட்டு வச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ராணவ் நீயே ஃபீல் பண்ணி சாரி கேட்டதுனால இதை பத்தி பேசுறதுக்கு பெருசா எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அதனால நம்ம இங்க ஒரு சாரி கேட்டு வச்சிருவோம், அப்பதான் வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு பேச்சு பொருளா வராதுன்றதுக்காக கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்ப ஜெயில யார போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு முத்துக்குமரன் சொன்னாப்ல இறக்க கோணம் இதெல்லாம் வந்து நான் ஜாக்லின் கிட்டயும் சௌந்தர்யா கிட்டயும் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்கு, அதனால இவங்க ரெண்டு பேரையும் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் மஞ்சரிமே வந்து ஜாக்லின் பேரை வந்து சொன்னாப்ல. அண்ட் அருண் பிரசாத் சொல்றாப்ல யாரு வந்து இந்த கேமை தப்பா புரிஞ்சு விளையாடுறது மட்டும் இல்லாம நம்ம கேமையும் சேர்த்து ஸ்பாயில் பண்றாங்களோ அவங்கள பிடிச்சி ஜெயில போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி யாருன்னு சொல்லி கேட்டா இந்த கேம்ல வந்து யாரு உப்பு தூக்கி வாயில போடுறது, யாரு மிளகா தூக்கி வாயில போடுறது, யாரு செருப்பு தூக்கி தலையில வைக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாப்ல. யாரும் செருப்பு தூக்கிலாம் தலையில வைக்கலப்பா, எது நடந்துச்சோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி விளையாடுறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த கேமை தப்பா புரிஞ்சுட்டு விளையாடுறாங்களா, அவங்கள பிடிச்சி தான் ஜெயில போடணும், சொல்லுங்க கைஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அன்னின் படத்துல கிளைமாக்ஸ் சீன் வரும் இல்லையா, அதே மாதிரி ஹீரோயிசம் காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்ல. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்கல, வெளியிருந்து பார்க்குற நமக்கே இவ்வளவு சிரிப்பு வருதுன்னா ஆப்போசிட்ல உட்காந்து பார்த்துருக்கிற முத்துக்குமரனுக்கு எவ்வளவு சிரிப்பு வரும். குபீர்னு சிரிச்ச உடனே என்னப்பா உனக்கு நான் பண்றதுலாம் சிரிப்பா இருக்கா அப்படின்னு வர கேட்கிறாப்ல. யார் ஆரம்பிச்சா அவனை தூக்கி ஜெயில போடு, என்னப்பா சிரிப்பு வருதா? நீங்க அருண் என்ன சொல்றாப்ல அப்படின்னா முழுக்க நீங்க பேசி ப்ரோவோக் பண்ணி மட்டுமே விளையாடுங்க, டார்ச்சர் பண்ணி விளையாடுற கேம்னா நீங்க ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதாவது உங்களுக்கு ஒரு கேம் ஸ்டைல் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த கேம் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம், அது உங்களுக்கான டாஸ்க். அதே வந்து மத்தவங்க வந்து அப்படி பண்றாங்க அப்படின்னா சரி பண்ணிட்டு போட்டோம், வீக்கெண்ட் எபிசோட்ல அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி முத்தும் தீபக்கும் சொன்னாலுமே கடைசி வரைக்கும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். நானும் இந்த டீம் தானே, இல்லை டீமா தானே விளையாடுறோம், டாஸ்க் நான் தனித்தனியாக விளையாடிட்டு இருக்கோம், அப்ப நான் என்னோட கருத்தை சொல்லுதான் அவன் என் கருத்தை நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காப்ல. சரிப்பா நீ சொல்றபடி யாரப்பா பிடிச்சி உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டா மஞ்சரியை பிடிச்சி ஜெயில போடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது பச்சையா தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனுக்கு மஞ்சரி மேல கூடிய பர்சனல் வெஞ்சன்ஸ் தான் எடுத்து கொட்டுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமை சரியா விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான் மஞ்சரி, அதாவது டெவில் கேரக்டர் தான் பண்றாங்க, பட் என்ன எக்ஸ்ட்ரீம் டெவிலா இருக்காங்க, கொடூரமான டெவிலா இருக்காங்கன்றது தான் அவங்களுடைய கேரக்டர். ஸோ அதில் அவங்க பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் வந்து பின்னாடி வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்றது தான் மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அவங்க கேம் அவங்க ஆடுறாங்க, இதில் வந்து இறக்க குணமே இல்லாமல் கொடூரமான ஒரு ஆளை தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடணும்னு பிக் பாஸ் சொல்லவே கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கக்கூடிய மத்தியில் யார் வந்து இறக்க குணத்தோட இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்கள தான் ஜெயிலில் போடணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக கேமை ஆடாமல் கோவா கேங்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மட்டுமே போய் குரல் கொடுத்தது வந்து ரெண்டே பேர் தான், ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா.
இவங்க 2 பேர் பேரை சொன்னா அவங்க 2 பேர் போவே கூடாது, அவங்க தான் சூப்பரா ஆடினான்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல அருண் பிரசாத். வந்து இப்ப இதெல்லாம் அதுல உங்களுக்கு இரக்கம் இல்ல. அண்ட் இந்த டிஸ்கஷன்லயுமே வழக்கம் போல சௌந்தர்யா வந்து மஞ்சரி பேச ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கே உண்டான ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான அந்த ரியாக்ஷன்ஸ் சிலது வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன்ஸை போட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ பண்றாங்க. இதெல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு தெரியல. கேட்டா நல்லா இருக்கும். அண்ட் வழக்கமாவே இந்த மாதிரி டிஸ்கஷன் ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபைனலா என்ன பண்ணுவாங்க, மெஜாரிட்டி பேசிஸ்ல தானே போவாங்க. அப்படி மெஜாரிட்டி பேசிஸ்ல போகும்போது சௌந்தர்யாவுக்கு வந்து 4 ஓட்டு வந்துருச்சு. உடனே ஜாக்லின் சொல்றாங்க, சௌந்தர்யாவை ஜெயிலுக்கு போறது நான் விட மாட்டேன், முடிஞ்சா பாத்துக்கோங்க, பாப்போம், முடிஞ்சா பாத்துக்கோங்க, நான் தான் போவேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிவிஜுவல் பிளேயரா ஆடி இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி சொன்னா நான் போக மாட்டேன், ஏன் போனோம், மத்தவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் ஒழுங்கா பண்ணல, அவங்கள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இண்டிவிஜுவல் பிளேயரா விளையாடுங்கடான்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா சௌந்தர்யா போக சொன்னா சௌந்தர்யா எதுக்கு போக சொல்றீங்க, சௌந்தர்யாக்கு பதிலா நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அடம் முடிச்சிட்டு இருக்கு. ஜாக்லினையும் போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் அடம் முடிச்சிட்டு இருக்காப்ல. அண்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் மாட்டிடுச்சு அப்படின்னா சௌந்தர்யாக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி இல்லையா, உடனே லைன் லைட்ல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட நடந்து போய் என்னதானே மெஜாரிட்டி சொன்னாங்க, நானே ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. தீபக் வந்து வாமா இன்னும் டிசைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலும் அதெல்லாம் முடியாது, நான் தான் உள்ள உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள உட்காந்துட்டாங்க. உடனே ஜாக்லினும் நீ மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவியா, நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னா கொஞ்சம் தள்ளி உட்கார், நானும் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு நீ எதுக்கடி வந்த நான் எதுக்கடி வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் எனக்கா நீ உட்காராத, உன்னோட நாளை கம்மியா விளையாட மாதிரி தோணுது. அதை பார்க்கும்போது சரி ரைட்டரா இருக்கிற டெவில்ஸ் நாங்க 2 பேர் தான் நல்ல டெவில்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி 2 பேரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணீங்க. இப்போ ஜெயிலுக்கு போகன்னு சொல்லி சொன்னோன்னே நான் போறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க. இப்படிப்பட்ட பல நாடகத்தெல்லாம் அடிச்சுட்டே இருங்க. கூடிய சீக்கிரத்துல உங்க 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. உனக்கு புரியுதா இல்லையானே எனக்கு தெரியல மச்சான். இப்போ பேசி முடி சவுண்ட் நான் சொல்றேன். இன்னொரு பக்கம் ராணா போயிட்டு சத்யா கிட்ட இந்த பேண்ட் வந்து கிழிச்சிட்டார் இல்லையா, மச்சான் சாரா தெரியாம கிழிச்சிட்டா, எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சாரி ஒன்று கேட்டு வச்சுட்டாப்ல. ஏன்னா சாரி கேட்டா வீக்கெண்ட் எபிசோட்ல டாபிக்கா வராதுங்கிறது ஒரு விஷயம் இல்லையா, அதுக்காக கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் வந்து நீ வந்து எது வந்தாலும் என்கிட்ட பர்சனலா வந்து சொல்லு மச்சான், நீ வந்து காமனா சொல்லும்போது அதையே வச்சு செய்யறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி சத்யா சொல்லி அனுப்பிச்சு விட்டாப்ல. ராணா வந்து சரி ஓகேன்ட்டு கிளம்பிட்டாப்ல. அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட்னு வச்சுக்கோங்களேன். முழுக்க சண்டைன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டையா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு தான் வந்து 6 ப்ரோமோலாம் போட்டு விட்டாங்க. வழக்கமா வந்து 3 ப்ரோமோ போறதுக்கே முக்கிட்டு இருப்பாங்க, 6 ப்ரோமோ போட்டு விட்டாங்க. அண்ட் லைவ்லலாம் வந்து மேக்ஸிமம் 50,000 60,000 தான் இருப்பாங்க. இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டி பல பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா லைவே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்துச்சு. அன்ஷிதா கத்தலாம் வந்து எவ்வளவு நேரம் கத்திருப்பாங்கன்றது லைவ்ல பார்த்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல வந்து கரெக்டான கேள்விகள் கேட்டாங்க, கரெக்டாக தான் எமோஷனலாக கத்துனாங்க அப்படின்னாலும் நிறைய இடத்துல தேவையில்லாம வாலண்டரா வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவங்களை விட பயங்கரமான ஆஸ்கார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் தான். 2 பேரும் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல கேள்வி கேட்பாருன்னு நம்புறேன். அண்ட் வந்து சௌந்தர்யா வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்து பயங்கரமா மார்க்கிங் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்க்கறது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தீபக் தான் சொல்லுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லி சொல்லுங்க. யார் வந்து எக்ஸ்ட்ரீமா கொடூரமா பயங்கர கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேரும். சோ மீட் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். ஸ்பைரம் சாஃபி டாடா பை அண்ட் டேக் கேர். Take